இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பாகம் 8. இது முந்தைய 7ஆம் பாகத்தின் தொடர்ச்சி. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி தொடரின் முந்தைய 7 பாகங்களையும் பார்க்காதவர்கள் அந்த பாகங்களை பார்த்துவிட்டு இந்த பாகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பாகம். ஸோ அந்த 7 பாகங்களினுடைய பிளேலிஸ்ட் லிங்க் கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பாகம் 8 தொடர்கிறது. ஓர் ஆண்மகனுக்குரிய பண்புகள். சுல்தான் சலாஹுத்தீனுடனே இருந்து அவரது வரலாற்றை பதிவு செய்த நீதிபதி பஹாவுத்தீன் எடுத்துரைக்கும் சம்பவம் போர்க்களங்களில் அவரது பொறுமைக்கும் நிலைகுலையாமைக்கும் மிகச்சிறந்த உதாரணங்களாக இருக்கின்றன. அவர் கூறுகிறார், உக்கா என்ற இடத்தில் நடந்த போரில் அவரது இடுப்பிலிருந்து முட்டு வரை இருந்த வீக்கங்களால் அவர் கடுமையான வலியை உணர்ந்தார். அவரால் அமரக்கூட முடியாமல் இருந்தது. கூடாரத்தில் ஒரு புறமாக சாய்ந்து அமர்ந்திருந்தார். ஒழுங்காக அமர முடியாததால் உணவு விரிப்பையும் விரிக்க வேண்டாம் என தடுத்துவிட்டார். இத்தனைக்கு பிறகும் அவர் போர்க்களத்தில் எதிரிகளுக்கு அருகில் புகுந்தார். மக்களின் வரிசைகளை ஒழுங்குபடுத்தினார். காலையிலிருந்து சூரியன் மறையும் வரை வலியை தாங்கிக் கொண்டு வீரர்களுக்கு மத்தியில்தான் அவர் சுற்றி கொண்டிருந்தார். நான் ஆச்சரியப்பட்டு அவரிடம் கேட்டேன். அவர் கூறினார், நான் குதிரை மீது ஏறிவிட்டால் கீழ் இறங்கும் வரை வலி என்னை விட்டு அகன்று விடுகிறது. இது என் இறைவனின் கிருபையாகும். சுல்தான் நோய்வாய்ப்பட்டிருந்த போதும் போர்க்களத்தில் எதிரிகளை விரட்டி கொண்டுதான் இருந்தார். இரவில் அவருக்காக மென்மையான கூடாரம் ஒன்று அடிக்கப்பட்டது. நீதிபதி இப்னு ஷத்தாத் கூறுகிறார், நானும் மருத்துவரும் அவருக்கு சிகிச்சை அளித்தவாறும் அவருடன் இருந்தவாறும் அந்த முழு இரவையும் கழித்தோம். அவர் சில சமயம் தூங்கிக் கொண்டும் சில சமயம் விழித்து கொண்டும் இருந்தார். காலை விடிந்தது. சங்கு ஊதப்பட்டது. சுல்தான் சலாஹுத்தீன் எழுந்து தயாராகி படையில் இணைந்து கொண்டார். நானும் படையில் இணைந்து கொண்டேன். படைகள் எதிரிகளை சூழ்ந்து கொண்டன. எதிரிகள் நதிக்கரையின் மேற்கு பகுதியில் இருந்து தங்கள் கூடாரங்களை நோக்கி புறப்பட்டார்கள். அந்த நாளில் முஸ்லிம்கள் அவர்களை மிக கடுமையான அளவில் நெருக்கடிக்கு உள்ளாக்கினார்கள். சுல்தான் சலாஹுத்தீன் தம்முடைய மகன்கள் அனைவரையும் அல்லாவின் பாதையில் முன்னிறுத்தினார். அனைவரையும் அல்லாவின் பாதையில் புறப்படச் செய்தார். நானும் மருத்துவரும் மட்டுமே அவரிடத்தில் எஞ்சியிருந்தோம். அவர் நோய்வாய்ப்பட்ட நிலையில்தான் இருந்தார். படைகள் பகலின் இறுதி வரை எதிரிகளுக்கு முன்னால் சண்டையிட்டன. பின்னர் முந்தைய இரவை அவர்கள் எப்படி கழித்தார்களோ அப்படியே இந்த இரவையும் கழிக்குமாறு அவர்களுக்கு உத்தரவிட்டார். சுல்தான் சலாஹுத்தீன் மிகச்சிறந்த வீரராக இருந்தார். வீரத்திற்கும் மன வலிமைக்கும் எடுத்துக்காட்டாக அவர் விளங்கினார். இப்னு ஷத்தாத் கூறுகிறார், சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி போர்க்களத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு முறையோ இருமுறையோ எதிரிகளை சுற்றி வருவார். போர் தீவிரமாகிவிட்டால் அணிகளுக்கு மத்தியில் சுற்றுவார். அணிகளை பிளந்து கொண்டு வலப்புறமும் இடப்புறமும் செல்வார். வீரர்களை ஒழுங்குபடுத்துவார். அவர்களை சரியான இடங்களில் நிறுத்துவார். எதிரிகளை நெருங்கிச் செல்வார். அவர்களுடன் பேசுவார். அவர் 2 அணிகளுக்கு இடையே இருக்கும்போது ஹதீஸின் 2 பகுதிகள் அவருக்கு படித்து காட்டப்பட்டன. நான் அவரிடம், நீங்கள் கண்ணியமான எல்லா இடங்களிலும் வைத்து ஹதீஸ் கேட்டுள்ளீர்கள். 2 அணிகளுக்கு இடையே நீங்கள் இருக்கும்போது மட்டும் ஹதீஸ் கேட்டதாக பதிவு செய்யப்படவில்லை என்று கூறினேன். இதனை அவர் சிறந்த ஒன்றாக கருதி இருக்கக்கூடும். ஆகவே அந்த சமயத்திலும் அவருக்கு ஹதீஸ் படித்து காட்டப்பட்டது. அப்போது நாங்கள் எங்கள் வாகனங்களில் 2 அணிகளுக்கு இடையே நின்று கொண்டிருந்தோம். சில சமயம் நடந்து கொண்டும் சில சமயம் நின்று கொண்டும் இருந்தோம். அவர் எதிரிகளை பெரிதாக கருதியதை நான் பார்த்ததே இல்லை. சில சமயங்களில் போர்க்களங்களில் எதிரிகளின் எண்ணிக்கை 15,000 அல்லது 16,000 தொட்டிருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் அவரது எதிரிகளுக்கு எதிராக அவருக்கு உதவி செய்திருக்கிறான். அவர்களில் ஏராளமானோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருமுறை உக்கா போர்க்களத்தில் எதிரிகளின் 70க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து கொண்டிருந்தன. அசர் தொழுகையிலிருந்து சூரியன் மறையும் வரை நான் அவற்றை எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் அவை சுல்தான் சலாஹுத்தீனின் மன வலிமையைத்தான் அதிகப்படுத்தி கொண்டிருந்தன. ஒருமுறை உக்காவில் நடந்த கடுமையான போரில் முஸ்லிம்கள் தோல்வியை தழுவினார்கள். படைகள் சிதறியோட ஆரம்பித்தன. கொடிகள் கீழே விழுந்தன. ஆனால் சுல்தான் சலாஹுத்தீன் குறைவான மனிதர்களோடு உறுதியாக நின்றார். ஒரு மலையின் பக்கம் ஒதுங்கினார். மக்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு வெட்கமூட்டி அவர்களை திரும்பி வரச் செய்தார்.
இவ்வாறு அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்ததால் அந்த நாளில் முஸ்லிம் படைகள் திரும்பி வந்து எதிரிப் படைகளை மிகைத்தன. எதிரிகளில் காலாட்படையினர், குதிரைப்படையினர் ஆகியோரிலிருந்து கிட்டத்தட்ட 7000 பேர் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் அதிக அளவிலான முன்னேற்பாடுகளோடு இருந்தபோதும் அவர் நிலை குலையாமல் உறுதியுடன் நின்றார். சுல்தானின் மன ஊக்கம், வலிமையான நாட்டம், உறுதியான எண்ணம், மார்க்கப்பற்று ஆகியவற்றுக்கு இப்னு ஷத்தாத் அறிவிக்கும் பின்வரும் சம்பவம் சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஒரு நாள் அவர், என் மனதில் உள்ள ஒரு விஷயத்தை கூறட்டுமா என்றார். எஞ்சியுள்ள கடற்கரை பகுதிகளின் வெற்றியை அல்லாஹ் இலகுபடுத்திவிட்டால் நாட்டை பங்கு வைத்து இறுதி உயில் எழுதிவிட்டு இந்த கடலில் அவர்கள் இருக்கும் கடைசி தீவுகள் வரை அவர்களை பின்தொடர்ந்து செல்வேன். இந்த பூமியில் அல்லாவை நிராகரிக்கக்கூடிய யாருமே எஞ்சியிருக்காத வரை அல்லது இந்த பாதையில் மரணிக்கும் வரை நான் போரிட்டு கொண்டே இருப்பேன். இது சுல்தான் சலாஹுத்தீனின் மன ஊக்கம், வலிமையான நாட்டம், நெஞ்சுரம், உறுதியான எண்ணம், மார்க்கப்பற்று ஆகியவற்றுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். சுல்தான் சலாஹுத்தீனின் கல்வியும் சிறப்பும். சுல்தான் சலாஹுத்தீன் அறிஞராகவும் மிகச் சிறந்தவராகவும் இருந்தார். இப்னு ஷத்தாத் கூறுகிறார், அவர் அரபுகளின் பரம்பரைகளை மனனம் செய்தவராகவும் அவர்களின் வரலாறுகளையும் நிலைகளையும் அறிந்தவராகவும் அவர்களின் குதிரைகளின் பரம்பரைகளை கூட மனனம் செய்தவராகவும் உலகின் விசித்திரமான அரிதான செய்திகளை அறிந்தவராகவும் இருந்தார். அவருடைய தோழர்கள் மற்றவர்களிடமிருந்து கேட்காத பல அரிய தகவல்களை அவரிடமிருந்து செவியேற்றார்கள். வரலாற்றாசிரியர்கள் சிலர் சுல்தான் சலாஹுத்தீன் அபு தம்மாமின் கவிதைகள் அனைத்தையும் மனனம் செய்தவராக இருந்தார் என்றும் கூறுகிறார்கள். அவரது ஆரம்ப கட்ட வாழ்க்கையை குறித்து ஸ்டான்லி லேன் பூல் இவ்வாறு கூறுகிறார். அவரது இயல்பான ஆர்வம் மார்க்க அறிவுகளின் பக்கம் இருந்தது. அவர் தம் காலகட்டத்தின் அறிஞர்களிடமிருந்து ஹதீஸுகளை செவியேற்றார். அவற்றின் ஆதாரங்கள், அறிவிப்பாளர்கள் குறித்து ஆராயவும், ஃபிக்கு ரீதியான விவகாரங்களையும் திருக்குர்ஆன் வசனங்களின் விளக்க உரைகளையும் குறித்து விவாதிக்கவும் அவர் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். வலிமையான, உறுதியான ஆதாரங்களை கொண்டு இஸ்லாத்தின் வழிமுறையை வலுப்படுத்துவதே அவருக்கு பிரியமான செயலாக இருந்தது. இத்துடன் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி 8ஆம் பாகம் நிறைவடைகிறது. அடுத்த பாகம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் தொடரும். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி தொடரை முழுமையாக கேட்டவர்கள் நீங்கள் பயனடைந்ததைப் போல பிறரும் பயனடையும் பொருட்டு பிறருடனும் இதை அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதுபோல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் காணொளி நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. நான் சம்மில். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமா.